ஜீவனுள்ள தேவன், எங்களை உருவாக்கின ஜீவனுள்ள தேவனை நாங்கள் அப்பாவாய் கூப்பிடுகிற அந்த தேவனை ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். So I'll ask all of you to just close your eyes for 1 minute. அவரை நோக்கி மட்டும் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நினைச்சு பாருங்க, நாங்கள் உயிரோடு இருப்பதெல்லாம் அவருடைய சுத்த கிருபை. எங்களுடைய நாசியில சுவாசத்தை வைத்து இந்நாள் வரைக்கும் எங்களை நடக்க பண்ணுகிறாரு. அவர் பாராட்டின கிருபைகளை யோசிச்சு பாருங்க. அவர் பாராட்டின கிருபைகளை யோசிச்சு ஒரு நிமிடம் உங்கள் கண்கள் மூடியவாறு நீங்க நன்றி சொல்லுவீங்களா? வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளை நினைத்து 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 நீங்க நன்றி சொல்லுவீங்களா? Just think about the goodness that he has done in your life, and I'll ask all of you to just open up your mouth and say thank you to him. நீங்க நன்றி சொல்லுவீங்களா? உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க அவரோட பேசுங்க. அவர் எங்களுக்காக இந்த இடத்துல இருக்கிறார். 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் யாரெல்லாம் கூடுறீங்களோ அந்த இடத்துல நான் வந்து நிற்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், அவர் எங்களோடு நடக்கிறவர். இதுவரைக்கும் எங்கள் பாதைகளை எல்லாம் செம்மையாய் நடத்தி வந்தாரே, அதை நினைச்சு நன்றி சொல்லுவீங்களா? உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. உங்கள் கண்கள் மூடியவாறு உங்கள் கைகளை உயர்த்தி உங்களுடைய அப்பாவை பார்த்து நீங்க நன்றி சொல்லுங்க. Hallelujah, hallelujah. Father, thank you for this day, Lord. ஆண்டவரே, இங்க வானம் அந்த நாள் இது நல்லது என்று சொல்லுவீங்களா? இந்த நாள் நல்ல நாள் ஆண்டவரே, ஏனென்றால் நாங்கள் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இது ஒரு மாபெரும் சிலாக்கியம். It's a great privilege, Father, to be in your presence today. அதனால நீங்க சொல்லுவீங்களா? ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. Thank you, Jesus. நீ செய்த பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்க ஆண்டவரே, அதுக்காக உங்களுக்கு நன்றிப்பா. எங்களை ஒரு நாளும் கைவிடல ஆண்டவரே. எங்கள் கைகளை பிடிச்சி தூக்கி நிறுத்தின எங்கள் அன்பு தெய்வம் நீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஒருவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர் ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கே நாங்க மகிமை செலுத்த இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா. Oh, you're worthy, you're worthy to be praised, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த வசனம் சொல்லுகிறது, God is good and his mercies endures forever. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய இரக்கங்களுக்கு ஒரு நாளுமே முடிவில்லையாம். அவருடைய உண்மை எங்களை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளதாம். He is good and his faithfulness to all generations. இன்னொரு வசனம் சொல்லுகிறது சங்கீதத்திலே, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. Mercy of the Lord is from everlasting to everlasting on those who fear him, and his righteousness to children's children. அதனால நீங்க நன்றி சொல்லுவீங்களா? இது எவ்வளவு மாபெரும் ஸ்லாக்கியம். யோசிச்சு பாருங்க. தலைமுறை தலைமுறைக்கும் அவர் எங்களோடு இருப்பாராம். பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பாராம். கைகளை தட்டி ஒரு விஷயம் அவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? கைகளை தட்டி ஒரு விஷயம் நன்றி சொல்லுவீங்களா? அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நீங்க நினைவு கூர்ந்து நீங்க நன்றி சொல்ல போறீங்க. Remember his marvelous works in your life which he has done, his wonders and his judgments of his mouth. அதனால நீங்க நன்றி சொல்ல போறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில அவர் பர்சனலா உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ததை நினைச்சு கைகளை உயர்த்தி நீங்க ஒரு விஷயம் நன்றி சொல்லுங்க. ஒரு விஷயம் உங்கள் கைகளை அவருக்கு நேராக உயர்த்தி நீங்க நன்றி சொல்லுவீங்களா? உங்களுடைய பர்சனல் லைஃப்ல உங்களுடைய தனிப்பட்டுடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. You will say thank you automatically in your heart. அவர் வசனத்தை அனுப்பி எங்களை அழுவிக்கு தப்புவித்தாரே. He sent his word and delivered us from his all the distresses. அதை நினைச்சு நீங்க நன்றி சொல்லுவீங்களா? கம், உங்க சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. நாங்க இங்க வந்தது அவருக்கு நன்றி சொல்லத்தான். இங்க வந்த ஒரே ஒரு ரீசன், எங்க அப்பாவை நோக்கி பாடவும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லவும்
அவரை உயர்த்தவும் மட்டுமே நாங்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அதனால நீங்க உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுங்க. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்த எங்கள் கட்டுக்களை எல்லாம் அவர் அறுத்தாரே, அதுக்காக நீங்க நன்றி சொல்லுவீங்களா? He took us out from the darkness and the shadows of death and broke our chains. இது ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம், இது ஒரு privilege. அதை நினைச்சு நீங்க நன்றி சொல்லுவீங்களா? When we cried out to the Lord in our trouble, He delivered us out from all the distresses. ஆபத்து நாட்களில் எல்லாம் நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட வேளையில் எல்லாம் இக்கட்டில் இருந்து விடுவித்த என் தேவன் அவர் நல்லவர். கைகளை தட்டி ஒரு நன்றி சொல்லுங்க. அவங்க தந்த இந்த வாழ்வுக்காக, அவர் எங்களுக்காக தந்த இந்த வாழ்வுக்காக நாங்க என்னாலும் நன்றி சொல்ல போறோம். இந்த பாடலை படிக்கும் போது எத்தனை கிருபைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில செஞ்சீங்க ஆண்டவரே. நீர் தந்த இந்த வாழ்வுக்கா உம்மை என்னாலும் சோஸ்தரிப்பே. இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பே. உண்மையா யாரெல்லாம் சொல்லுவீங்க? நீர் தந்த இந்த வாழ்வுக்கா என்னாலும் சோஸ்தரிப்பே. இன்னொரு மாட்டு சொல்லுங்க. நீ தந்த இந்த வாழ்வுக்கா உம்மை என்னாலும் சோஸ்தரிப்பேன். கைகளை உயர்த்தி அவரை மட்டும் நோக்கி பார்த்து சொல்லுங்க. எத்தனை கிருபைகள், எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர். எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர். எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர். நன்றிகள் சொல்லிட வார்த்தைகளில் உந்தனின் அன்புக்கு அளவே நன்றிகள் சொல்லிட. Yes, Father, உங்களுடைய அன்புக்கானவரே சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரமெந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரமெந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். உண்மையா சொல்லுங்க. நீர் தந்த இந்த வாழ்வுக்காய் சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இந்த Yes, Father Lord, ஜீவனை தந்தாரே. ஜீவனை தந்தீர், என்னை மீட்டு கொண்டீர். ஜீவிக்கும் நாட்கள் உமக்காகத்தானே. ஜீவனை தந்தீர், என்னை மீட்டு கொண்டீர். ஜீவிக்கும் நாள் வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வானிலும் பூவிலும் ஆசையும் நீரே. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரமுன் சிரம்
தந்த இந்த வாழ்வுக்காய் நாளும் Thank you, Jesus. சகலவா ஆண்டவரே மையன்றியுடன் Thank you, நீர் தந்தீங்க ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. தந்த இந்த அற்புதமான இந்த வாழ்க்கை, such a beautiful life. நீங்க நன்றி சொல்லுவீங்களா? உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவீங்களா? ஆண்டவரே, உங்க எத்தனை கிருபைகள் அப்பா, எத்தனை கிருபைகள் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தினீங்க ஆண்டவரே. பிரயோஜனம் இல்லாத எங்களை தூக்கி நிறுத்தினீங்களே அப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ. இருளிலே குந்தன் வெளிச்சம் தந்தி, கருவிலே கண்டவர் அருகிலே நின்றி. இருளிலே சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே. கரமெந்தன் சிரம்பை ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே. ஆசீர் நீங்க தந்த இந்த வாழ்வு, நீ தந்த இந்த வாழ்வுக்கா என்னாலும் உம்முடைய அன்பாண்டவரே உம்மையன்றியுடன். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. அவர் தந்த வாழ்வுக்கு நினைச்சு நீ தந்த Yes, Lord, we owe the glory, glorify your name in the Yes, Lord, thank you, Jesus. எத்தனை கிருபைகளே தந்தாரே, எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர். எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர். அவருடைய பொறுமையை யோசிச்சு பாருங்க. நாங்க செய்த பாவத்துக்கு இப்பொழுது மடிந்து போயிருப்போம். அவர் எங்க மேல பொறுமை கொண்டாரு. நன்றிகள் சொல்லிட Thank you, Jesus. உந்தனை கும்பிட்டு நன்றிகள் சொல்லிட சத்தத்தை உயர்த்தி சிரம் தாழ்த்தி ஆண்டவரே, we are here to worship. உடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. உடைய சபை வாழ்க்கையை யோசிச்சு நன்றி சொல்லுவீங்களா? அன்பாண்டவரே, உம்மை நன்றியுடன் துதிப்பேன்.
உங்களுடைய வாய்களை திறந்து நன்றி சொல்லுவீங்களா? செய்த நன்மைகள், செய்த நன்மைகள், உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகள் நினைச்சு பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. சேற்றில இருந்தோம், பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தோம், ஒன்றும் இல்லாதமா இருந்தோம், தேவனை அறியாத இருளிலே 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 நடமாடி கொண்டிருந்த எங்களை அவர் அன்போடு எங்களை அணைச்சு கொண்டாரே. நீங்க நன்றி சொல்லுவீங்களா? நீங்க நன்றி சொல்லுவீங்களா? அவரை மட்டும் நோக்கி பாருங்க, அவருக்கு மட்டும் பாருங்க. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற என் தேவனை நோக்கி மட்டும் பாருங்க. இயேசுவை பாருங்க. அவர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தினால நாங்க உயிரோடு இருக்கிறோமே. நீங்க நன்றி சொல்லுவீங்களா? Just say thank you to him. Just say thank you to him. அவர் செய்த நன்மைகளை, நன்மைகள் நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அவருக்கு ஒருவருக்கே மகிமை செலுத்துவீங்களா? ஏனென்றால் அவர்தான் எங்களை மீட்டுக் கொண்டார். அழிவுக்கு போகிற எங்களை மீட்டுக் கொண்டாரே. அவர் ஒருவருக்கே நாங்கள் நன்றி சொல்லுவோம். அவர் ஒருவருக்கே மகிமை செலுத்த போகிறோம். Thank you Jesus. Thank you Jesus. See, Bible says in Psalms 27:4, it says like this: one thing I have decided of the Lord, that I will seek, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire his temple. So how many of you can say this like this? Lord, you all I have, and you give me all I need, Lord. My future is in your hands. How wonderful are your gifts to me, Lord. Thank you for that. So we're going to sing this song, Draw Me Close to You. You are my desire, Lord. Therefore, draw me close to you and never let me go farther. You're all I want. Let's sing this song together. Draw me closer to you. Hallelujah. Draw me close to you. Never let me go. It's an easy song. 'Cause nothing else can take your place. To feel the warmth of your embrace. Help me find a way. Bring me back to you. You're all
the risen Lord. Who can compare with the beauty of the Lord? Forever He will be the Lamb upon the throne. I gladly bow to Thee and worship Him alone. Sing it again. Forever He will be, forever He will be the Lamb upon the throne. The Lamb upon the throne. I gladly bow my knees and worship You alone. Sing it again. Forever, forever He will be the Lamb upon the throne. அவருக்கே மகிமை செலுத்துங்க. முழங்கால்கள் முடங்குதப்பா. Yes, Father Lord, and worship Him alone. Forever You will be the Lamb upon the throne. I gladly bow my knee and worship You alone. And worship You alone. அவருக்கே மகிமை செலுத்துவீங்களா? அவர் ஒருவருக்கே மகிமை செலுத்துவீங்களா? Worship You alone. Forever You will be Lord. ஆண்டவரே, உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே. அதனால் we give all the glory and honor to You alone, Father. ஆண்டவரே, நீர் மகிமைப்படுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். Hallelujah. See, in Revelation we read chapter 4 and chapter 5. We read about this Jesus Christ in here. The 4 living creatures, each having 6 wings, they're worshiping before the throne. We are reading about the throne room worship in there. They said, "Holy, holy, Lord God Almighty, who was and has to come." And then we read the 24 elders, they're saying like this: "You are worthy, O Lord, to receive glory and honor and power. For You created all things, and by Your will they exist and were created." And then we can read in chapter 5, it says, "Angel proclaiming with a loud voice, who is worthy to open the scroll and loose its seals?" But one elder said to me, "Do not weep. Behold, the Lion of the tribe of Judah, the Root of the David, has prevailed to open the scroll and loose its 7 seals." And then the 24 elders fell down before the Lamb, and then they sang a new song, saying, "You are worthy to take the scroll and to open its seals, for You were slain and have redeemed us to God by Your blood out of every tribe and tongue and people and nation, and have made us kings and priests to our God, and we shall reign on the earth." So we're going to sing this song. Is He worthy? Is He worthy? நாங்க உணர்ந்தவர்களா இந்த பாடல படிக்க போறோம். அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்களுடைய கர்த்தர், அந்த இயேசு கிறிஸ்துவானவர், அவரை நோக்கி நாங்க படிக்க போறோம். Do you feel the world is broken? Do you feel the shadows deepen?
Do you know that all dark ones saw the light getting through? Do you wish that you could see it all made new? Is all creation groaning? Is a new creation coming? Is the glory of the Lord to be the light within our midst? Is it good that we remind ourselves of it? Is anyone worthy? Is anyone whole? Is anyone able to break the seal and open the scroll? The Lion of Judah, who conquered the grave, He's daily true and the Lamb who died to ransom the slain. Is He worthy? Is He worthy of a blessing and honor and glory? Is He worthy of praise? Does the Father truly love us? Does the Spirit move among us? And to Jesus our Messiah, for forever those who love. Does our God intend to dwell again with us? Is anyone worthy? Is anyone whole? Is anyone able to break the seal and open the scroll? The Lion of Judah, who conquered the grave, He's daily true and the Lamb who died to ransom the slain. Every people and tribe, every nation and tongue, He has made us a kingdom and priests to God, to reign with the Son. Is He worthy? Is He worthy of a blessing and honor and glory? Is He worthy? Is He worthy? Is He worthy? Is He worthy? மகிமை செலுத்துகிறோம். நீங்க ஒருவரான் பாத்திரர் ஆண்டவரே, நீர் ஒருவரான் ஆராதனைக்கு பாத்திரர். We give all the glory and honor to you alone, Father. உம்முடைய நாமம் உயரணும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டும் உயரணும் ஆண்டவரே. நீங்க நல்லவர் அப்பா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம்
சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே 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 உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உங்க நாமம் உங்க நாமம் நாமம் உயரணும், glorify your name. என்று மேன்மை Yes, Father, we அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை Come on, just அடையணும். worship him. பாடுவோம் அவரருக்கே மகிமை செலுத்துவீங்களா? அவரருக்கே மகிமை செலுத்துவீங்களா? உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் Hallelujah. Oh, shatatarakaramo. Oh, we worship you, Lord. Oh, worship you, Lord. We worship you, Lord. We give all the honor unto you, oh Lord. We worship you, Lord. சகல மகிமைக்கும் பாத்திரரே, ஆராதனைக்குரியவரே. We worship you. உங்களை உயர்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். We glorify your name. Hallelujah. இயேசுவே இயேசுவே. Come on, lift up your voice and sing to the Lord. நாமமே உயரணும். Give him glory. Hallelujah. இயேசுவே உங்க நாமமே பெருகணும். உயரணும், என்று மேன்மை அடையணும். Thank you, Lord. பாடுவேன், நல்லவரப்பா. பாடுவோம் அல்லேலூயா. One more time, church, one more time. உங்க நாமம் உயரணும், Worship you, Lord. என்று மேன்மை All the glory அடையணும். and honor to you. பாடுவேன், பாடுவோம் One more time, church, one more time. உங்க நாமம் உயரணும்,
கனத்தையும் எல்லா மகிமையும் நம்ம உமக்கு செலுத்துவோம். ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஆமென். இன்று உன்னமாக வேதத்திலிருந்து ஒரு பதியம் வாசிப்போம். சங்கீதம் 127. Let's all read from Psalm 127. Psalm 127.